காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த 8 திசை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கிய நிகழ்வுகளை குறித்து அதன் பின்னணியை குறித்து நாம் பல கோணங்களில் விவாதிச்சுட்டு வர்றோம். இதை வெறும் நெறியாளர்களின் கேள்வியோடு நிபுணர்களின் பதிலோடு நிறுத்தாமல் இதை பார்க்கின்ற நேயர்களான உங்களையும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இணைத்து கொண்டு காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் அங்கமாக இருக்கின்ற செய்தியாளர்கள் உள்ளிட்டாளர்கள் இவர்கள் அனைத்தையும் இணைக்கும் ஒரு தளமாக தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் விவாதிக்கவிருக்கின்ற தலைப்பு தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கின்ற ஆட்குறைப்பு. இதை குறித்து தான் நாம் இன்று விவாதிக்கவிருக்கின்றோம். அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறைன்றது ஒரு கடந்த 15-20 ஆண்டுகளாக தான் ரொம்ப பிரபலமாக ரொம்ப நிறைய பேர் வேலை செய்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாத வேலை இல்லா திண்டாட்டம் என்ற சொற்றொடரை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு 15 ஆண்டுகளாக இந்த சொற்றொடர் நம்ம கேள்விப்படுறதில்ல. ஒருவேளை கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேலை இல்லா திண்டாட்டம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்படாததற்கான ஒரு முக்கிய காரணங்கள் ஒன்று தகவல் தொழில்நுட்பத்துறை ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. அதனால இந்த துறையில ஆட்குறைப்பு என்றால் இது இந்திய பொருளாதாரத்துக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயமாக தான் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இது உண்மையான நிலைமை, இப்படி ஒரு அபாயமான நிலைமையில் தான் நாம் இருக்கிறோமா என்பதை குறித்து தான் இன்றைய விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்திற்குள் செல்ல முன்னால தானியங்கி மயத்தால், அதாவது ஆட்டோமேஷனால் நிறைய வேலை வாய்ப்புகள் இழக்கிறதா ஒரு தகவல் இருக்கிறது. அதை குறித்து ஒரு விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதிகரித்து வரும் தானியங்கி மயத்தால் ஐடி துறையில் வேலைவாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. கடந்த 2016-17 நிதியாண்டின் இந்திய நடுத்தர தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியமர்த்தும் நடவடிக்கை தானியங்கி மயத்தால் சரிந்துள்ளது. சர்வதேச போட்டியால் ஐடி நிறுவனங்கள் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. உலக அளவில் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஆர்டர்கள் குறையும் சூழல் உள்ளதால் புதிய வேலைவாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கும் கெடுபிடி ஏற்படுகிறது. அடுத்த சில மாதங்களில் இதே இறங்குமுகம் தொடரும் என்றே தெரிய வருகிறது. எனவே ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் ஆபத்தும் ஏற்பட உள்ளது. பெங்களூருவை மையமாக கொண்ட மைண்ட்ரி நிறுவனமும் WNS நிறுவனத்தின் இந்திய கிளையும் இணைந்து கடந்த 2016-17 நிதியாண்டில் சுமார் 38,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளன. இது அதற்கு முந்தைய 2015-16 நிதி ஆண்டை விட 527 பேர் குறைவாகும். அதே நேரம் சைனெட் லிமிடெட், ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் மற்றும் பிரசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஆகிய 3 நிறுவனங்களும் இணைந்து 520 பேரை அதிகமாக பணியமர்த்தி கடந்த ஓராண்டில் மட்டும் மொத்தமாக 31,000 பேரை பணியில் அமர்த்தியுள்ளன. மிகப்பெரிய ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் நிறுவனமும் கடந்த ஆண்டில் வெறும் 6,320 பேரை மட்டுமே பணியில் அமர்த்தியுள்ளது. அதிகரித்து வரும் தானியங்கி மயம் காரணமாகவே தொழில்நுட்பவியலாளர்களுக்கான தேவைகள் குறைந்து ஆட்சேர்ப்பு நடவடிக்கை குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தானியங்கி மயத்தால் நமக்கான வேலை வாய்ப்புகள் குறைவது என்கின்றதை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். தற்போது இந்த அரங்கில் விவாதிப்பதற்கு நம்மோடு 4 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதலாவதாக வரவேற்போம். திரு சோமசுந்தரம், பொருளாதார நிபுணர், வணக்கம். திரு கற்பக விநாயகம், தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களின் சங்கம், வணக்கம் ஐயா. அடுத்ததாக நம்மோடு இணைகிறார் சாமுவேல் எடிசன், தகவல் தொழில்நுட்பத்துறை ஆலோசகர், வணக்கம். மற்றும் திரு விஜயகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியை சேர்ந்தது, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் தற்போது செல்லலாம். அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலைவாய்ப்பு குறைப்பு. திரு சோமசுந்தரம், நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணரா இதை எப்படி பார்க்குறீங்க? இது வெறும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை உலக அளவுலேயே ஒரு பொருளாதார மந்த நிலை இருக்குதா, இல்லை இந்தியாவில் பொருளாதார சூழ்நிலை மாறி இருக்குதா, பண மதிப்பு நீக்கம் இந்த மாதிரி நடவடிக்கையின் பேரில் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பொருளாதார தாராளமயம் கொள்கைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட இண்டஸ்ட்ரி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி. இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 20 வருஷமாக வந்து ஹை க்ரோத்தில் இருந்தது. வருஷம் வந்து வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலும் இல்லாத அளவுக்கு 20%, 25% அப்படின்னு சர்வசாதாரணமாக க்ரோ ஆகிட்டு இருந்தது.
அது வந்து இப்போ வந்து அடிபட்டிருக்கு. இப்போ ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் எந்த துறை பிற நாட்டின் மீது ரொம்ப ஜாஸ்தியான டிபெண்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஸோ நம்மளுடைய இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி அவங்களுடைய சர்வீசஸை இந்தியாக்குள்ளேயே இருக்கிற மித்த கம்பெனிஸுக்கு விற்கிறது ரொம்ப கம்மி தான். 65% ஒரு 70% வரைக்கும் யுஎஸ்ஏ நம்பி தான் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்பி தான் இருக்குது. அப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது, அதாவது growth-ஏ இல்லை, அங்கேயே வேலையோட பொருளாதாரம் அடிமட்டத்தில் இருக்குது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் முதல் கட்டமாக. ரெண்டாவதாக நீங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த பேட்டர்ன் ஒரு இருந்திருக்கு. 200-300 வருஷமாக பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில், அதுக்கப்புறம் யூரோப்பில் நடந்த இந்த ரயில்வே துறையில், அதுக்கப்புறம் திரும்பி பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸில், இப்படி ஒவ்வொரு செக்டராக க்ரோ ஆகி திரும்பி விழுறது வந்துட்டு தான் இருந்திருக்கு. 50களில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் இருந்தது. இப்போ வந்து ஐடி செக்டரில் நம்ம பார்க்குறோம். ஐடி செக்டருக்குள்ளேயே ஒரு யூஎஸ்ல எல்லாம் வந்து .com பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து நாம குளோபலைசேஷன் ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்கும். இது ஒரு நார்மல் பேட்டர்ன் தான், ஒரு அபாயமான ஒரு நிலைமை இல்லை. அபாயமான நிலைமை இருக்கு இப்போ. ஏன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ இல்லை. அது என்ன பிரச்சனைன்னா, இந்தியாக்குள்ளேயே மித்த ஒரு சுகர் இண்டஸ்ட்ரியோ இல்லைன்னா ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோ, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் குறித்து நம்ம பேசலாம். ஆனா இது வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும், இது ஒரு சாதாரணமான விஷயம் தான் சொல்றீங்க. திரு சாமுவேல் எடிசன், இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை ஆலோசகராக இருக்கிறீங்க நீங்க. இந்த துறை வந்து ஒரு நெருக்கடியான நிலைமையை பல காலங்களில் சந்திச்சிருக்கு. 2008 ஒரு நெருக்கடி வந்திருந்தது, Y2K 2000 ஒரு பிரச்சனை இருந்தது, இப்படி தொடர்ச்சியா பிரச்சனை இருந்திருக்குது. இந்த பிரச்சனை இன்றைக்கு 2017 இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் ஏதாவது மாறுபாடு இருக்குதா? ரொம்ப அபாயகரமான விஷயங்கள் எதுவும் தெரியுதா? இருக்கு. அதாவது நீங்க சொன்னது கரெக்ட், டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதாவது முன்னாடி 2008 இருந்ததுக்கும் 2000 இருந்ததுக்கும் அது வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூனால வந்தது. 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியை சார்ந்திருந்ததுனால வந்த இஷ்யூ. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன். நீங்கள் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஆட்டோமேஷன் என்ன பிரச்சனை உருவாக்குது அப்படின்னா, இட்ஸ் ரெடியூசிங் த மேன் பவர், ரைட்? 10 பேர் பண்ணுற வேலையை ஒரு சாஃப்ட்வேர் தானே பண்ணும்போது why do you require a மேன் பவர்? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் யாருக்கு அப்படின்னா கம்பெனிக்கு நல்ல விஷயம். இப்போ ஒரு 10 பேர் தொழில் இழக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து ஏடிஎம்கள் வரும்போது வந்து கிளரிக்கல் வேலைகள் வந்து குமாஸ்தாக்கான வேலைகள், பேங்க்ல இருக்க கிளர்க்ஸுக்கான வேலை குறைஞ்சிரும்னு சொல்லி ரொம்ப விமர்சனங்கள் இருந்தது. கரெக்ட். ஆனா இப்போ ஏடிஎம் எக்கச்சக்கமா வந்துருச்சு, தெரு ஏடிஎம் வந்துருச்சு. ஆனாலும் இன்னைக்கு பேங்க் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். பட் அது வேற, இது வேற. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராடக்டோட டெவலப்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு போக முடியும்? டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை இல்லை. ஸோ இந்த ஆட்டோமேஷன் மட்டுமே ஒரு காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் ஆட்டோமேஷன். இப்போ ஆட்டோமேஷன் வந்ததுனால ஐடி கம்பெனிக்கு மட்டும்தான் பாதிப்பா? ஐடி கம்பெனி பண்ண ஆட்டோமேஷனால நிறைய செக்டாருக்கு பாதிப்பு வந்திருக்கு. இப்போ தான் ஐடி கம்பெனிக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாள் இவங்க பண்ண ஆட்டோமேஷன் மற்ற கம்பெனிஸில் எல்லாருக்குமே பாதிப்பு இருந்தது. இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரோபோட்டைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஆட்கள் குறைக்கிறாங்க, ஆட்கள் எடுக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்கே வந்து ஐடியில் நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய பேர் எடுத்துகிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் வெளியே அனுப்புகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் ஆட்டோமேஷன் மட்டும் பார்த்தோன்னா, எஸ் இட் இஸ் அ பார்ட், ரைட்? அது ஒரு சின்ன பார்ட் தான். பட் ஆட்டோமேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது ஒரு மாறுபட்ட சூழ்நிலை தான். இது கொஞ்சம் ஒரு நடவடிக்கை, துரிதமான நடவடிக்கை பார்வையா இருக்கு. திரு கற்பக விநாயகம், நீங்க தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுடைய பிரதிநிதியா நீங்க இருக்கிறீங்க. இப்போ இந்த துறையில இப்படி ஆட்டோமேஷன்னால தான் பல ஆட்கள் குறைப்பு நடக்குதா, இல்ல அவர்களுடைய லாப நோக்கு, நிறுவனங்கள் லாபம் அதிகமா ஈட்டணுன்றதுனால ஆட்களை வந்து வெளியேற்றுற மாதிரி ஒரு போக்கு இருக்குதா? இது ஒரு தொடர்ச்சியான போக்கா, இல்ல இது வந்து இந்த ஆண்டுக்கு சென்ற ஆண்டுக்கு இது ஒரு மாறுபட்ட போக்கா இருக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அதில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி நேற்று உருவான ஒரு விஷயம் கிடையாது. கடந்த 10-15 வருஷமாகவே ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு பார்ட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த அதனால் மட்டுமே வந்து வேலை இழப்பு அப்படின்னு காரணம் சொல்ல சும்மா ஒரு சாக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிடிஎஸில் வந்து 15,000 பேர் வந்து வேலையை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. இப்போ விப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6,000 பேர் வந்து வேலையை விட்டு நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து யாரும் ஃப்ரெஷர்ஸ் கிடையாது. 10லேருந்து 15 வருஷம் வந்து இவ்வளோ நாள் வந்து கடுமையாக வேலை செஞ்சு அவங்க உழைப்பை செலுத்தினவங்க தான். அவங்கள வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதோ வேற யாரும் எடுக்காமல்லாம் இல்லை. ஆட்டோமேஷனுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆட்டோமேஷனால் பெரிய அளவு வேலை வாய்ப்பு குறைக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒரு காரணமா இருந்தா கூட முக்கியமான காரணம் வந்து ஒரு ஆளை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை வந்து வெளியே அனுப்பிட்டு அவர்கள் சொல்ற நிறுவனங்கள் சொல்ற காரணம் என்னன்னா,
இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற வருஷன் நாளைக்கு இல்லை, உடனே உடனே அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது, புதிய தொழில்நுட்பம் வந்துகிட்டே இருக்குது, புதிய லாங்குவேஜ் புதிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அதில் 15 வருஷம் ஆனவங்க அவர்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கல, அவர்கள் இதை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர்களை வைத்து நான் இப்போ இன்னைக்கு வந்து போயிட்டு நான் இன்னும் மிஷின் லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு புண்ணியமும் இல்லை, அதனால அவர்களை நீக்கிறோம்ன்ற அவங்க காரணம் சொல்றாங்க. இதை குறித்து விரிவாக விவாதிக்கலாம். அதில் அது ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க சொல்கிறது உண்மையான காரணம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க போன மாதம் வரைக்கும் வந்து அதே எம்ப்ளாயி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கில்லையும் வந்து நல்ல ரேட்டிங் போட்டவங்க தான். திடீர்னு இன்னைக்கு வந்து அவங்க வந்து பிலோ பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு அவங்களே ரேட்டிங்கை மாற்றி தான் வெளியே அனுப்புகிறாங்க, ஊதியத்தின் அடிப்படையில் அனுப்புறாங்கன்ற அப்படிங்க. அதான் 1,50,000 ரூபா சம்பளம் ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து 25,000க்கு 4 பேர் வந்து நான் வந்து உள்ளே வச்சுக்க முடியும், 6 பேரை வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் இருக்கே. நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். அது குறித்து இன்னும் விரிவாக விவாதிப்போம். திரு விஜயகுமார், இப்போ கற்பக விநாயகம் அவர்கள்ட்ட பேசும்பொழுது அதிகமாக சம்பளம் வாங்குறவங்கள நீக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே 10 வருஷம் 15 வருஷம் வேலை புரிஞ்சவங்க, இது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இது தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு தொழிலாளர் அமைப்பாக உங்களோட பார்வை இது எப்படி இருக்குது? இது வந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நம்ம எல்லாரும் வைக்கின்ற குற்றச்சாட்டு தான், இவர்களுக்கு அதிகப்படியாக ஊதியம் கொடுக்கறனால தான் பணவீக்கம்லாம் அதிகமாக இருக்குது, மற்ற துறைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1991 தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்கிற ஒரு புதிய பொருளாதார கொள்கை இந்திய அரசு அறிமுகப்படுத்திய போது பன்னாட்டு நிறுவனங்களை இந்தியாவில் நிறைய அனுமதிச்சாங்க, உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதுங்க. குறிப்பாக வந்து வரிச்சலுகை, சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைத்து அந்த இடங்களில் வந்து நிறைய சலுகைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அது வந்து நிலம் இலவசமாக கொடுப்பது, மின்சாரம், சாலை போக்குவரத்து, மற்ற எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். அப்படி செய்து கொடுக்கின்ற போது இதற்காக வந்து இந்திய மக்களுடைய வரி பணத்தில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இதுக்காக செலவிடப்பட்டது. அப்போ என்ன சொல்லப்பட்டது என்றால், பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அப்படி தான் இந்த தொழில் வளர்ச்சியை சொன்னார். ஆகவே அரசு வந்து பல லட்சம் கோடி ரூபாயை இதற்கு செலவிட்டது என்றால் கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் என்கிற உத்தரவாதத்தோடு துவங்கப்பட்டதுங்க. ஆனால் அப்படி வேலை கொடுக்கப்பட்ட ஊழியர்கள், ஐடி ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆட்டோமொபைல் துறை போன்ற எல்லா துறைகளில் இருக்கிற தொழிலாளர்கள் நிலைமை இன்று என்னவாய்க்கிறதுனா முழுக்க ஆட்குறைப்பு என்பதும் நினைத்த நேரத்தில் அவருக்கு வேலையை விட்டு துரத்தப்படுவதுமான நிலை உருவாக்கப்பட்டிருக்குங்க. அப்போ இந்தியாவில் 44 தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கிறது, இது மத்திய சட்டங்கள். இது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல சட்டங்கள் இருக்குங்க, தொழிலாளர் சார்பாகவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாகும். அப்போ ஒரு தொழிலாளி, ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக ஒரு ஆண்டு வேலை செய்திருந்தால் அவரை வேலை நீக்கம் செய்வதென்றாலும் கூட முன்னறிவிப்பு கொடுத்து, ஒரு மாத அறிவிப்பு கொடுத்து தான் வேலை நீக்கம் செய்ய. இல்லை, முன்னறிவிப்பு கொடுத்தால் கூட ஒருத்தர் 35-40 வயசு ஆகின பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சட்டங்கள் இருக்குன்ற சொல்றீங்க, அது குறித்து நம்ம விரிவாக பேசலாம். அதற்கு முன்னதாக தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை எந்த அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பங்கு வகிச்சிருக்கு, அந்த துறையின் நிலைமை குறித்து ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நன்றி தமிழினியன். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில முக்கியமான புள்ளி விவரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் தகவல் என்னென்னா, இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அளவில் அது 37 லட்சமாக இருக்குது. இது தமிழ்நாட்டு லெவலில் வந்து இந்த ஐடி எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா சுமார் 3 லட்சமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 15.27 லட்சம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனிஸாக இருக்குது. 10.76 வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஐடி கம்பெனிஸில் ஆக்டிவாக இருக்கிற கம்பெனிஸோட நம்பராக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு 2016ஆம் ஆண்டுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியான இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வேலை இழக்க வாய்ப்புள்ளோரோட எண்ணிக்கை வந்துட்டு 56,000 இருக்குது. இந்த 56,000 அப்படிங்கிற நம்பர் வந்து வர காலாண்டுக்கான ஒரு ஃபிகராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2017ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ள சுமார் 1.5 லட்சம் பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப மையங்கள், அதாவது ஐடி காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்துட்டு மேஜராக 7 சிட்டிஸை வந்து ஐடி காரிடார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷா பல்வேறு தகவல்களை நம்மளுக்கு வழங்கினார். திரு சோமசுந்தரம், இப்போ இதுக்கு முன்னர் பேசின விஷயம்தான்,
22 வயசுல ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அவர் வேலை பார்க்குறாரு. 35 வயசு 40 வயசு வரும் பொழுது அவர் ஒரு சம்பளம் வாங்குறாரு. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அதற்கு மேலே இவர் வந்து சரியில்லை, இந்த கம்பெனிக்கு வந்து உதவ மாட்டார்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிடுறது. அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. 3 பேர் 25 வயசுல 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களை எடுத்து போட்டுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு. ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, 3 பேர் எடுத்திருக்காங்க, வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு. ஆனால் இது உண்மையிலே அந்த ஒரு நடுத்தர வயது இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார்? அவர் இந்த சம்பளத்தை நம்பி அவர் வாழ்க்கையை அமைச்சிருப்பாரு. அவருக்கான நிலைமை என்ன? இப்படி இருக்கிறவர்களோட நிலைமை என்ன? இது உண்மையிலே சரியான ஒரு கொள்கையாக தான் இருக்குதா? இது உங்களோட பார்வை. அதாவது நம்ம இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆன போது ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியான டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணாங்க. மித்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு இன்ஜினியர் வேணும், ஏன்னா இன்ஜினியரிங் திங்கிங் இருந்தால் சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் தெரியலனாலும் கூட இன்ஜினியரிங் திங்கிங் இருந்தால் போதும், அவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்போவே தொழிலாளர்களுடைய ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய சேலரி வந்து ரொம்ப ஹையாக இருந்தது கம்பேர் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ். அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொழிற்சங்கம் அவங்க வந்து இந்த ஐடி நிறுவனங்கள்லாம் என்ன குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு திடீர்னு வேலையை விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் போது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த தொழிலாளர்கள் நலன் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் மூலதனம்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்னு எதுவும் கிடையாது, மக்களுடைய மூலதான் மக்கள் தான். ஓகே, ஸோ ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு 4 பேர் 5 பேர் தேவைப்படுது. அதுக்காக தான் இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெஞ்சுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஒரு கம்பெனிக்கு 15 ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மக்களை உள்ளே வச்சுருப்பாங்க. 5 பேர் வந்து பெஞ்சில் இருப்பாங்க. அது எதுக்குன்னா திடீர்னு ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அவங்கள காமிச்சு வேலை எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு கான்செப்ட் போக போகுது. இப்போ அந்த பெஞ்சுங்கிற கான்செப்ட் போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த முதலீடு பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் வந்து நம்ம வந்து ஹை பேயிங் ஸ்டாஃப் எதுக்கு வச்சுக்கணும், அவங்கள வந்து வேலை. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். ஒரு பிசினஸ் சென்ஸ்ல வந்து கரெக்ட். ஒரு தொழில் செய்வதுக்கு எல்லாம் சரியா ஒரு நாடை நடத்தும் பொழுது எஸ், ஐ அம் கமிங் டு தட். ஸோ இப்போ வந்து இந்த செக்டர் வந்து இப்போ இது வந்து யூ கேன் கால் இட் அஸ் அ டீத்திங் ட்ரபிள். இப்போ வந்து இந்த செக்டரில் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ தான் பார்க்குறோம். இது வரைக்கும் ஆட்குறைப்புங்கிறது ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக தான் இந்த பிரச்சனை வந்து அதிக அளவில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஆட்குறைப்புனால சிட்டிஸ் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா சிட்டிஸில் நிறைய பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்க போகிறாங்க. அப்போ வந்து பெரிய பிரச்சனையாகும். அதனால வந்து கவர்மெண்ட் இதில் வந்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அவங்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. ஒரு பாலிசி மேபி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியோட உட்காந்து எப்படி இந்த பாலிசி செட்டரேட் பண்ணலாம். ஒரு 50-45 இயர்ஸ் வந்து வெளியில் போனாங்கன்னா அவங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியாக்குள்ளேயே கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி குறைச்சி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஐடி சர்வீசஸ் தேவைப்படுது. இல்லை ஐடி சர்வீசஸ் தேவைப்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவிலேயே நிறைய இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு ஓரளவுக்கு இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி குறைச்சி வந்து வேலை பண்ணாங்கன்னா ஊதியம் வந்து மேட்சே பண்ண முடியாத லெவல்ல தான் இருக்குது. அதனால தான் ப்ராஃபிட்டபிலிட்டி குறைக்க சொல்றேன். இல்ல பிபிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபிஓல வந்து அமெரிக்கன் பிபிஓஸ், யூஎஸ் பேஸ் பிபிஓஸ் இருக்கு, இந்தியன் பிபிஓஸ் இருக்கு. இப்போ ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள்ல இங்க பிபிஓ வச்சிருக்காங்க. பிஎஸ்என்எல்ல எல்லாருக்குமே இங்க பிபிஓ இருக்கு. ஆனா அவர்கள் வாங்குகின்ற சம்பளம் அங்க இருக்க பிபிஓ எம்ப்ளாயி அவர் 50,000 ரூபா 60,000 ரூபா வாங்கினாருன்னா இங்க 7,000 ரூபா 8,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். அது என்ன பிரச்சனைன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி தான். இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக வச்சு ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தால் they will be able to be எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது ஒரு இது வந்து ரொம்ப, ஏன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஐடி அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இனி க்ரோ ஆகும். ஐடி க்ரோ ஆகணும். ஒருவேளை இந்தியன் ஐடியை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நீங்க சொல்றீங்க. அதுதான் ஒன்லி தீர்வு இப்போதைக்கு. திரு கற்பக விநாயகம், இப்போ ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு. நம்மளுக்கு 1 மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து இவ்வளவு சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடலான்ற சட்டங்கள் இருக்கு. ஆனா அது போதுமா? ஏன்னா 35 வருஷம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டவர் இன்னொரு மற்ற தொழிலுக்கு போக முடியாது. நாளைக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கோ அவர் போக முடியாது. அப்போ இதற்கான ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறையில் தற்போதைய உள்ள சட்டங்கள் குறித்து உங்களோட பார்வை?
இது இப்போ ஐடியில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வந்து ஒரு கருத்தை பரப்பியிருந்தாங்க. அதாவது நமக்கெல்லாம் வந்து எந்த சட்டமும் பொருந்தாது, நாமெல்லாம் வந்து யூனியனெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை நிர்வாகத்தின் தரப்பில் வந்து பரப்பியிருந்தாங்க. இதை வந்து முதல்ல உடைக்கிறது வந்து எங்கள் சங்கத்தில் வந்து நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கின் விளைவாக வந்து என்ன வந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐடிஎஸ் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து தொழில் தாவா சட்டம் 1947 பொருந்தும் அப்படிங்கிறத அரசு வந்து அறிவிச்சிருக்குது. அதே போல் எல்லா ஊழியர்களும் ஐடிஎஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்றது. அப்போ அந்த சட்டத்தை வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறது அது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ புரிதல் சரியா இல்லை, சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இது ஐடி துறை தடுமாற்றமா அப்படிங்கிற பற்றி பேசுகிறீங்க இல்லையா, அதோட முக்கியமாக இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகவல் சொன்னாங்க இல்லையா, 56,000 பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நடுக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நேரம் வந்தாலும் ஹெச்ஆர் மேனேஜர் வந்து எப்போ கூப்பிடுவார் நம்மளை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, போன மாதம் வரைக்கும் வந்து நல்ல பெர்ஃபார்மராக இருந்தவரை இந்த மாதம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. அதாவது நீங்களே வந்து வேலையை வந்து நான் சொந்த பிரச்சனையின் காரணமாக வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டை பார்த்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இது முற்றிலும் வந்து சட்டவிரோதமானது. அப்போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், அரசு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தலையிடணும். ஆனால் இவர்கள் வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களும் நாங்கள் வந்து எங்களுக்கான ப்ராஃபிட்டே இல்லாத போது எப்படி ஊழியர்களை வச்சு நாங்கள் எப்படி நாங்கள் லாபம் சம்பாதிக்கலான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை பற்றி ஒரு தகவல் அதை குறித்து நம்ம விரிவாக பேசலாம். அதை குறித்து விரிவாக பேசலாம். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி நடவடிக்கைகளால பல்வேறு வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கு காரணமும் இருக்குன்னு சொல்லி தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் சொல்றாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதை குறித்து ஒரு விரிவான தொகுப்பை பார்க்கலாம். அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அரசு பதவியேற்ற பின் அங்கு பணியாற்றும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் வரவாலும் இந்த ஆண்டு சுமார் 56,000 ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்ய 7 முக்கிய ஐடி நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. H-1B விசா பெற குறைந்தபட்ச சம்பளம் $60,000 இருந்தால் போதும் என்ற நிலையில் அதிக சம்பளம் கொடுத்து அமெரிக்கரை பணிக்கு அமர்த்துவதை விட குறைந்த சம்பளத்தில் பிற நாட்டவரை பணிக்கு எடுக்கலாம் என பல நிறுவனங்கள் செயல்பட துவங்கின. ஆனால் வெளிநாடுகளை சேர்ந்த கம்ப்யூட்டர் புரோகிராமர்களை H-1B விசா மூலம் அமெரிக்காவுக்கு வரவழைத்து பணியமர்த்தும் போது அவர்களுக்கு கூடுதல் சம்பளம் தர வேண்டும் என்ற நிபந்தனை ட்ரம்ப் தலைமையானது விதித்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் இந்திய ஐடி நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ஊழியர்களை பணியமர்த்துவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதையடுத்து கூடுதல் சம்பளம் மற்றும் விசா கெடுபிடி காரணமாக பணியில் இருக்கும் ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்ய ஐடி நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. ட்ரம்ப் நடவடிக்கையினால் என்ன நிலைமை இப்பொழுது இருக்குன்றது அப்படின்றத பார்த்தோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்திருந்தார், தகவல் தொழில்நுட்பத்துறை இந்தியாவில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளை நான் அமெரிக்கா கொண்டு வருவேன், இந்தியா சைனா போன்ற நாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பை அங்கே கொண்டு வருவேன்றார். அது நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையும் அவர் எடுத்து வர்றாரு. இதை குறித்து நாம் பார்த்தோம். திரு சாமுவேல் எடிசன், இப்படி அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அவர்கள் நாங்கள் கொடுக்குற வேலை வாய்ப்பை நாங்களே வச்சு எங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறதுல பெரிய தவறு இருக்க முடியாது. ஏன்னா இங்கேயுமே மண்ணின் மைந்தர்கள்னு நம்ம சொல்கிறோம். மகாராஷ்டிராவில் அதற்கான போராட்டம் இருக்குது. யூபி பீகாரில் உள்ளவங்களே எங்களோட வேலை வாய்ப்புகள் நீங்கள் பறிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் அவர் ட்ரம்ப் சொல்கிறதுல பெரிய தவறு இருக்கிறதா தெரியல. ஆனால் இப்போ நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை நம்ம நாட்டில் நாம் இப்போ என்ன செய்யணும் இதை மீண்டு வர்றதுக்கு? ட்ரம்ப் சொன்னது கரெக்டு தான். அவங்களோட நீங்கள் சொல்கிறபடி இஸ் ரைட். அவங்களோட நாட்டில் அவங்க தொழிலாளிகள் வச்சு பண்ணணும். பட் ஐடி நிறுவனம் வந்து எப்படி வந்து அவங்க லாபத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்னு சார் சொன்ன மாதிரி இங்கேருந்து நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், அவன் 12 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் கூட ஒர்க் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் வேலை பார்த்தா கூட எக்ஸ்ட்ரா சம்பளம் தரணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு லாஸ் இல்லை, ப்ராஃபிட் கம்மியாகும். இதுதான் அவங்களோட இது. இங்கேருந்து நான் ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ நேரம் வேலை வாங்கலாம், அவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப பேசினா வெளியே அமைச்சிட்டு வேற ஆளை போட்டுருவேன், பெஞ்சில் 10 பேர் உட்கார வச்சிருப்போம். இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து இதில் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுனால என்ன பண்ணாங்க, they started recruiting people in thousands. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் 10 பேர் எடுப்பாங்க, 15 பேர் எடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். நான் வந்து என்னோட காலேஜ் படிக்கும்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் 300-400 பேர் எடுக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதனால என்ன பிரயோஜனம்? ஜஸ்ட் டு ஷோ நம்பர்ஸ். நான் இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட தான். அவன் பிட் பண்ணுவான், நான் 2000 பேர் வச்சிருக்கேன், என் ப்ராஜெக்ட் தான். இன்னொருத்தன் போய் பிட் பண்ணுவான். இது பிட்டிங் தான் நடக்குது.
இப்போ ஃபாரின் கம்பெனிஸோட பார்த்தீங்கன்னா பிட் பண்ணி வாங்குறது தான் இந்த ப்ராஜெக்ட். நான் இவ்வளோ பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்பர்ஸை காட்டி நம்பர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. தே ஆர் ஜஸ்ட் பிளேயிங் நம்பர் கேம். நம்பர் ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான ரிசர்வ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. 1000 கோடி ரூபாய் 15,000 கோடி ரூபாய்ன்றத டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் அவர்கள் ரிசர்வ்ஸாக வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த பணத்தை வந்து அவர்கள் எங்கே முதலீடு செய்கிறாங்கன்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆய்வுத்துறைக்கெல்லாம் அவர்கள் முதலீடு செய்யலாம். ஆனால் அது மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம பார்க்கல. திரு விஜயகுமார், இப்போ சட்டம் கற்பக விநாயகம் அவர்கள் சொன்னது போல சட்டங்கள்லாம் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்றாங்க. தொழிலாளர்களை நலன் பாதுகாப்பதற்கான சட்டங்கள். இப்போ அதை நடைமுறைப்படுத்துறதற்கு தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்து ஊழியர்கள் அவர்கள் என்ன விதமான அழுத்தம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இன்றைக்கு வந்து மத்திய அரசு ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை, தொழிலாளர் சட்டங்களை முடக்கி வைப்பது என்கிற நிலைமையில் போயிட்டு இருக்குங்க. அது நீங்கள் அது கூடுதலாக சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. இந்த 44 தொழிலாளர் சட்டங்களும் முதலீட்டாளர்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி அதை வந்து கோடுகளாக மாற்றுவது என்ற முடிவில் போயிருக்காங்க. ஆகவே வந்து இருக்கின்ற தொழிலாளர் சட்டங்களை பாதுகாப்பதே இப்போ ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் வேலை இழக்கின்ற ஐடி ஊழியர்கள் தங்களுடைய உரிமை, அதாவது நான் வந்து நீங்கள் முதல் ரவுண்டு சுற்றில் பேசும்போது சொன்னீங்க 35 வயதில் வேலையை விட்டு துரத்துனா எங்கே போகுது? இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுங்க. நோக்கியாவில் 25 வயதில் விஆர்எஸ் கொடுக்கப்பட்டது. நோக்கியா மூடப்பட்ட போது ஆமா, இந்த நிலைமை எப்படி ஒரு அழுத்தம் நம்ம அரசாங்கத்துக்கு எப்படி அழுத்தம் தர? அரசு வந்து நாம வந்து கோரிக்கை வைக்கிறோம், பல ஊடகங்கள் இதை குறித்து பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அரசாங்கம் இதுக்கு வந்து செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. இதை ஒருவேளை அரசாங்கத்திற்கு இந்த சிச்சுவேஷன், இந்த நிலைமையோடைய சீரியஸ்னஸ் புரியாம கூட இருக்கலாம். அதற்கான ஒரு அழுத்தம் கொண்டு வரது, நம்ம நாட்டில் எல்லாமே அழுத்தத்தின் மூலமா தான் வேலை நடக்குது. அப்ப அழுத்தம் கொண்டு வரதுக்கு நாம என்ன செய்யணும்? கண்டிப்பாங்க. அதாவது இந்த சட்டங்களை ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் மதித்து நடக்க வேண்டும். அப்படி இந்த சட்டங்களை அமல்படுத்தாத, இந்த சட்டங்களை மதிக்காத நிறுவனங்கள் மீது தடை விதிப்பதும் அவர்களுக்கான சலுகைகள், வரிச்சலுகை போன்றவற்றை வந்து பறிமுதல் செய்வது என்கிற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதன் மூலமாக தான் அந்த நிறுவனங்களை மாற்ற முடியும்னு சொல்றீங்க. இப்போ தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இந்தியாவின் 5 நடுத்தர தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இணைந்து கடந்த 2016-17 நிதியாண்டில் சுமார் 69,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளன. அந்த ஆண்டில் இந்நிறுவனங்கள் இணைந்து ஒட்டுமொத்தமாக $2.5 பில்லியன் வருவாய் திரட்டியுள்ளன. ஆசியாவின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழும் இந்தியாவின் $150 பில்லியன் மதிப்பிலான தகவல் தொழில்நுட்பத்துறையானது வேலைவாய்ப்பை உருவாக்கும் முக்கிய துறையாக உள்ளது. தற்போதைய தகவல்களின்படி தமிழகத்தில் மொத்தம் 3.5 லட்சம் ஐடி தொழிலாளர்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி கொள்கைகளினாலும் அதிகரித்து வரும் தானியங்கி மயம் காரணமாகவும் இந்த தொழிலாளர்களில் 50,000 பேரை வருகின்ற காலாண்டில் வேலைநிறுத்தம் செய்ய ஐடி நிறுவனங்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. வேலைவாய்ப்பு குறித்த அறிக்கை ஒன்றில் கடந்த ஆண்டு தொலைத்தொடர்பு துறைகளில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த காலகட்டத்தில் மட்டும் 16,000 பேர் ஐடி துறையில் வேலை இழந்துள்ளனர் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியான தானியங்கி மயம் காரணமாகவும் டிரம்பின் அதிரடி தீர்மானங்கள் காரணங்களாலும் ஐசிஎம்இயில் இருந்து 2,000 பேர், காக்னிசன்டில் இருந்து 2,000 பேர், விப்ரோவில் இருந்து 2,000க்கும் அதிகமானவர்கள் என 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்று தகவல்கள் தெரிய வருகின்றன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் தற்போதைய நிலைமை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு சோமசுந்தரம், இப்பொழுது வந்து அமெரிக்காவை நம்பி இருக்கிறவங்க நீங்கள் சொன்னீங்க, அவர்கள் கொடுக்குற வேலை வாய்ப்புகளை நாம் இங்கே இந்தியாவிலேருந்து செய்து தர்றோம், அதில் நம்மளுக்கு லாபம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா டாலர்லேருந்து வாங்குகிறோம், டாலரோட மதிப்பு இந்தியாவோட ரூபாயை காட்டிலும் அது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. தற்போது வரை அது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால் இன்னும் லாபங்கள் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இந்தியாவிலே ஐடி நிறுவனங்கள் ஐடிக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. அதனால் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் அதை நோக்கி பயணிக்கும் போது நம்ம ஆய்வில் எந்த அளவுக்கு நம்ம நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க? ஏன்னா இது வரைக்கும் கூகுளோட சிஇஓ வந்து இந்தியாவில் தான் இருக்கிறாரு, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய சிஇஓவும் இந்தியாவில் தான் இருக்கிறாரு. எல்லாம் அறிவாளிகள்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இது வரைக்கும் நம்ம உருவாக்கலை. நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு இணையான ஆப்ரேட்டிங் ஸ்டார்ட் அப் கூட நம்ம இன்னும் பண்ணல. நம்மளுடைய உருவாக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதை சரி செய்வது எப்படி? அதாவது உருவாக்கம் கம்மியாக இருக்குங்கிறத வந்து எதனாலன்னா, நம்ம ஆரம்பத்தில் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போதே
ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டெலிவர் பண்ணுவோம், அது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு பெரிய பெரிய நிறுவனங்களை. அதனால் வந்து அந்த மாதிரி உருவாகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய பெரிய பேங்க்ஸோ இல்லைன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோ நாங்கள் வந்து இஆர்பி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இஆர்பி சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி SAP இருக்குது, Oracle இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட நாங்களே ஒன்று டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து டிபெண்டன்சி அங்கே அது அவங்க கண்ட்ரி மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து அதையே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தே வில் ஸோ ஒரு முதலீடு செய்கிறவங்க புதுசாக நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணணும்? அவங்க தகவல் தொழில்நுட்பத்துறையெல்லாம் லாபத்தில் தான் இயங்குறாங்க. அவர்களுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் வந்து இப்போ வச்சுட்டு இருக்காங்க, அவர்கள் இருப்பாய் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்றது மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் ஒரு சட்டத்தை போட்டாலுமே அவர்கள் இந்த இதில் டெவலப் பண்ணி கொடுத்து அதில் லாபம் விட்டுட்டோம். இன்னும் மற்ற பணத்தை பொருளாதாரத்தை ஒதுக்கீடு செய்து அதற்கு நம்ம ஒரு தனியான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் 5 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஐடி துறையிலேயே இந்த மாதிரி ஆக போகுதுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிரீமி லேயர் ஹஸ் கம் அவுட். அவங்க வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அனலிட்டிக்ஸில் ஆட்டோமொபைல் சாஃப்ட்வேர், ஆட்டோமொபைல் கம்பெனிஸுக்கு வந்து டிசைன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து 5 வருடமா இதுக்கான முயற்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இது ஆனா நம்ம தகவல் தொழில்நுட்ப துறையில நம்ம 15-20 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் காலதாமதம் மட்டும் இல்ல. சரி, அதாவது இந்த ட்ரெண்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்தவங்க சில பேர் இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு இது சிலர் தான் இருக்கிறான்னு சொல்றீங்க. திரு கற்பகநாயகம், இப்போ வந்து இன்ஃபோசிஸ் ஒரு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய நிறுவனம், இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிறுவனம் நம்ம பேசுறோம். ஆனா அவர்கள் வந்து அவர்களை வந்து குறை சொல்ல விரும்பல. ஆனாலுமே வந்து அவர்களுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு, UK நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு வேலை செய்து கொடுத்து இங்கிருந்து அனுப்புறதா தான் இருக்குது. இப்போ நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களாக இருக்கிறவர்களும் அவர்களும் அந்த வேலையை செய்து கொண்டு மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு அவர்கள் இதை தாண்டி சிந்திக்காம தான் இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் நல்ல திறன் வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களாவே சொந்தமாக பல சாஃப்ட்வேர்கள் உருவாக்கியிருக்கலாம், நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கான இது பேஸ் உருவாக்கியிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள், ஹார்ட்வேரில் நிறைய புது புது ஹார்ட்வேர்கள், ரவுட்டர் கூட நம்ம இந்திய நிறுவனத்தில் தயாரிப்பில் இல்லை. இப்படி பல விஷயங்களை உருவாக்கியிருக்கலாம். இதை செய்யாம அப்போ இந்த நிறுவனங்களை எங்களை வேலையை விட்டு அனுப்புதுன்னு சொல்றதுல என்ன விதமான நியாயம் இருக்கும்? இதுக்கு பதில் வந்து ஏற்கனவே நண்பர் சொன்னது போல் அதில் அடிப்படை அவர் சொன்னதில் இருக்குது. அதாவது டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, அதான் இதுக்கான காரணமாக இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் மாடலே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவுக்காக நம்ம வந்து நம்மளோட உழைப்பை வந்து திரு சோமசுந்தரம் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி அதே தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த பிஸ்னஸ் மாடல் நம்ம விட்டுருவோம். என்னன்னா, நம்மளுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வந்து 10-15 வருஷமா கிடைக்குது. அதுக்கு முன்னாடிலாம் 10,000-15,000 சம்பளம் வாங்குறதே அதிகம். 1.5 லட்ச ரூபான்றது அதிகமான சம்பளம் தான். அதுலேயும் வந்து 33 நாள் விடுமுறையெல்லாம் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் நிறையா தான் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பகுதி நேரமாக நாம் ஏன் வந்து நம்மளோட திறனை வளர்த்து கொண்டு நாம் புதிதாக கண்டுபிடிக்கிறத நம்ம செய்யல, நிறுவனங்களும் ஆய்வுக்கான செலவு செஞ்சு அது ஆய்வுகள் செய்யலை. இப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்க தானே செய்யும். இல்லை, அதுக்கான அடிப்படை எப்படி இருக்குன்னா, அந்த பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே அதுக்கான அடிப்படை காரணம் இருக்குது. அதாவது ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவரோட ஸ்கில் செட்டையும் நீங்கள் வந்து ஒரு சிறு தொழிலில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரோட ஸ்கில் செட்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்டையர் ப்ராடக்ட் பற்றிய நாலேஜ் வந்து சிறு தொழிலில் வேலை செய்கிற, மேனுஃபேக்சரிங் வேலை செய்கிறவங்க கற்றுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஆனால் ஐடி நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே இப்போ நிறைய ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அஜைல் ப்ராசஸ்னு ஒன்று வச்சுருக்கிறான். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் 2 வருஷம் பண்ணாலும் நீங்கள் வந்து எதுவுமே வந்து எந்த ப்ராடக்ட்டை பற்றி சிஸ்டம் நாலேஜே உங்களுக்கு வரவே வராது. அதை அவங்க வந்து க்ளீனாக வந்து வச்சிருக்காங்க. ப்ராசஸே அவங்க ஒரு பகுதி மட்டும் தான் உங்களுக்கு தெரியற அளவுக்கு வச்சிருக்காங்க. அதே போல கோர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கோர் எல்லாமே இங்கே வந்து இந்தியாவில் வந்து தர்றதே கிடையாது. அதெல்லாம் அந்த டீம் எல்லாமே யூஎஸ்ல தான் இருக்கும். ஆனால் யூஎஸ்ல இருக்க சிஓ நம்மளால தான் இருக்கிறான். சிஓ இருக்கலாங்க. அந்த ஒரு பிஸ்னஸோட அந்த இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு கோர் மாடியூல் இருக்கும் இல்லையா, அந்த மாடியூலில் வந்து இன்வால்வ் ஆகிறது டிசைன் எல்லாமே வந்து யூஎஸ்ல யூகேல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இங்க நம்ம செஞ்சு கொடுத்ததெல்லாம் இருக்காங்க, இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து நீங்க ஒரு மாடியூல்ல சப் மாடியூல்ல மட்டும் தான் அவங்க வச்சிருப்பாங்க. நீங்க 3 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தா கூட என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாது. அதனால வெளியில போனீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க. வெளியில போனீங்கன்னா ஆனா அவர்களுக்கான திறமை இருக்கதான் செய்து அவர்களே புதுசா உருவாக்கலாம். திரு சோமசுந்தரம் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்போ வந்து இவர் சொன்னார் இல்லையா, அந்த ப்ராசஸ் ஃபுல்லா தெரியறது இல்லைன்னு. கரெக்ட், ப்ராசஸ் ஃபுல்லா அவங்க வந்து சொல்றது இல்லை, உண்மைதான். ஆனால் இந்த ஓரளவுக்கு காமன் சென்ஸ் இருந்தால் போகிறோம். தே கேன் ரியலி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ப்ராசஸ் அவங்களே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெலிவர் பண்ண முடியும். நம்மளுக்கான திறன் இருக்குது, அது உருவாக்க முடியும். ஒரு கொஞ்சம் காமன் சென்ஸ் அண்ட்
ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டா போறோம். ஆனா அந்த திசையில நம்ம சிந்திக்கவே இல்லை, யாருமே சிந்திக்கல. வெரி ஃபியூ பீப்புள் சிந்திச்சவங்க இப்போ நிறைய நல்ல கம்பெனி நடந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் பார்த்துருக்கோம், இது சில நல்லா போயிட்டு இருக்கிற சில கம்பெனிஸ், ஓலா, அதுக்கெல்லாம் ஓலா, ஊபர், இதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பண்றவங்க வந்து ஒரு 15 பேர் 20 பேர் தான். சிறு தொழில் நீங்க சொல்றீங்கல்ல, சிறு தொழில் பண்ற ஒரு 15 பேர் சேர்ந்து பண்றக்கூடிய சிறு தொழில் நடந்தா எப்படி இருக்குமோ மேனுஃபேக்சரிங். சரி, அப்படி நாம சிறிய அளவுல கூட செய்ய முடியும். ஆனா நம்மளுக்கான முயற்சியில அந்த திசையில யோசிக்கல நீங்க சொல்றீங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் அவர்கள் பல்வேறு விஷயங்களை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி அவர்களிடம் கேட்டது, அவர்களோட கருத்துக்களை கேட்போம். ஐடி ஃபீல்ட் லே ஆஃப்ன்றது எல்லா இயரும் நடக்கிறது தான். ஸோ பட் மீடியாவோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய இருக்குது. ரீசன் வந்து இந்த ட்ரம்ப்பு, அந்த H1B விசா ப்ராப்ளம். பட் பேசிக்கலி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ வந்து எதனா ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக வந்ததுன்னா அதை கண்டிப்பாக எல்லா எம்ப்ளாயுமே அதை அப்கிரேட் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களோட நீட்ஸ் வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா ஐடி கம்பெனி வந்து ரன் ஆகணும். அப்படி இருந்தாங்கன்னா எம்ப்ளாயி படிக்கணும். இல்லைனா பழசே வச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளைண்ட்ஸும் வர மாட்டாங்க, அவங்களால ப்ராஜெக்ட்டும் முடிக்க முடியாது. இதுதான் பேசிக் ரீசன், இதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லை. இன்றைக்கி ஐடி ஃபீல்டு இல்லைன்னா கூட நம்ம நாளைக்கு ஒரு 6 மந்த்ஸில் வேறு ஏதோ ஒரு ட்ரைனிங் போய் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு அதுலேருந்து தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் நம்ம சேவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய நிறைய சேலரியிலேருந்து நம்ம அதை சேவ் பண்ணணும். வர சேலரியெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, ஒரு அவேர்னஸ் இல்லாதனால, விழிப்புணர்வு இல்லாதனால, சேமிக்கணுங்கிற விழிப்புணர்வு இல்லாததுனால வர ப்ராப்ளம் தான் இது. ஊழியர்களது கருத்தை கேட்டோம். திரு சாமுவேல், இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களே எடுத்தவுடனே நான் ஆன்சைட்டு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அங்கே செட்டில் ஆகணும், இதுதான் குறிக்கோள், பலருக்கான குறிக்கோளாக இருந்திருக்குது. அப்போ இவர்கள் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் ஒரு தொழிலை தொடங்கணும், நாமளும் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கணும், அந்த திசையில் யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நிலைமை மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நிலைமை மாறின்னு இருக்கு, ரொம்ப கம்மியாக மாறின்னு இருக்கு. அப்படியே டிராஸ்டிக்காக பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகலை, ஒரு சின்ன லெவல் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. இதை முன்னாடி அவங்க ஏன் யோசிக்கல அப்படின்னா, காசு கிடைக்குது, செலவு பண்ணுறோம், என்ஜாய். இன்னைக்கு நம்மளுக்கு காசு வருது, இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு அது இருக்குமா இல்லையா அப்படின்றது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே விடலை அவங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்தவொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது செலவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் ஆர் நாட் சேவிங். அவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி எவ்வளோ சேவ் பண்ணி வச்சிருக்கணும் ஒன்றுமே இருக்காது. அவன் எல்லாம் இஎம்ஐயில் பண்ணுறோம், வீடு வாங்கியிருப்பான், கார் வாங்கியிருப்பான், எல்லாம் வாங்கிட்டு இருப்பான், 10 பைசா கூட சேவிங்ஸில் இருக்காது. அந்த மாதம் சம்பளத்தை அன்றைக்கி செலவு பண்ணுவோம். அது நீங்கள் வந்து எம்ப்ளாயிஸை பற்றி. இப்போ கம்பெனிஸ் வந்து ஆர் தே ட்ரைங் டு இன்வெஸ்ட் இன் R&D? நோ. எதுக்கு நான் செலவு பண்ண தேவையில்லாமல், ஆல்ரெடி எவனோ பண்ணி வச்சிருக்கான், அதை வச்சு நான் பண்ணிவிடுவேன். சோம்பேறிதனம். இன்னொன்று வந்து காசு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. காசு செலவு பண்ணுறதுக்கு 1 பைசா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. R&D பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி ரெடியாக இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா? ரொம்ப கம்மி. சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்கிற காசு மொத்தமாக பாட்டு R&D பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியாகவே இல்லை. நோ ஒன் இஸ் ரெடி டு இன்வெஸ்ட் இன் R&D. பட் அங்கே மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகளில் அவ்வளோ ஆய்வு செஞ்சு தான் பல பொருட்களை உருவாக்கி இன்னி வரைக்கும் R&D தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. R&Dக்காக தே ஆர் ரெடி டு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, செலவு பெருசாக உருவாக்குறதுலையும், பெருசாக பார்க் கட்டுறதுலையும், பெரிய செலவு வைக்கிறதுலையும் தான். நோக்கம் சரியா இல்லை. நீங்க இந்தியன் கவர்மெண்டோட நோக்கம் சரியா இல்லை. மேபி பொலிட்டிக்கலோட நோக்கம் வந்து சரிவர அது வரல. கண்டிப்பா R&Dக்கு செலவு பண்றதை விட 10 மடங்கு 15 மடங்கு வீண் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, திரு விஜயகுமார், இப்போ தொழிலாளர் நலன் பேசுகிறோம். இப்போ தொழிலாளர் நலன் பேசணும்னா, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும்னா முதல்ல நிறுவனம் நல்லா இருக்கணும், நிறுவனம் லாபத்தில் இயங்கணும். அப்போ நிறுவனம் செல்லுகின்ற திசை சரியாக இருக்கணும், அதற்கு அரசாங்கம் வழிகாட்டுதல் இருக்கணும். தொழிலாளர் நலன் பேசும்பொழுது வெறும் தொழிலாளர் நலன் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறனால பல்வேறு நேரங்களில் அது ஒருவேளை எடுபடலைன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு ஒட்டுமொத்த பார்வையாக இந்த நிறுவனம் இந்த திசையில் போகணும், இப்போ நம்ம பேசினது போல ஆய்வுக்கு நிறுவனம் இவ்வளவு செலவு பண்ணணும், இந்த திசையில் போகணுன்றதை நம்ம அரசுக்கு வலியுறுத்த தவறிட்டோம். அப்படி சொல்லலைங்க. துவக்கம் முதலாகவே தொழிற்சங்க அமைப்புகள் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, தொழில் கொள்கை தவறான திசையில் போயிட்டு இருக்குன்றத துவக்கம் முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க 25 ஆண்டுகளாக. ஆகவே அரசு வந்து இந்த தனியார் மயம் தாராளமய உலகமய கொள்கையை அமல்படுத்திய போது இங்கே இருக்கின்ற உள்நாட்டு நிறுவனங்களை, குறிப்பாக அரசு பொதுத்துறை நிறுவனங்களை ஒழித்து கட்டிவிட்டு அந்த தொழிலில் வந்து பன்னாட்டு கம்பெனிகளை அனுமதித்தது முக்கியமாக. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் ராஜை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் வந்து தாராளமாக இங்கே வெளிநாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக FIA, FD இரண்டுமே இங்கே அனுமதிக்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா
இவர்களுடைய லாப விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே முழுக்க முழுக்க வந்து நிரந்தர தொழிலாளர்கள் எண்ணிக்கையை குறைப்பதை அனுமதித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து தெரியுங்க, கடந்த 15 ஆண்டுகளாக பேசிக் மோட்டார் சைக்கிளோட விலை 40,000 45,000 ரூபாய் தாங்க. 15 வருஷமாக ஒரு சில ஆயிரம் கூட விலையை உயரலை. எப்படி சாத்தியமாகிச்சுங்க? குறிப்பாக ஸ்ப்ளெண்டர் குரூப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 40-45,000 தான். 10-15 ஆண்டுகளாக விலை உயர்வே இல்லாமல் ஒரு பொருள் இருக்க முடியுமா? அப்போ எங்கே போச்சு? எப்படி அது சாத்தியமாகுது? முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவலைசேஷன் நிலைக்கு போய் இன்றைக்கி எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலும் பார்த்திங்கன்னா 1:10 என்ற அளவுக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்குங்க. அப்போது அரசே இதை அனுமதிக்கிறது. தொழில் நிறுவனங்கள் அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் மதிக்காமலே இதை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கான்ட்ராக்சுவலைசேஷன் தொழிலாளரோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. திரு சோமசுந்தரம், இப்போ அரசாங்கம் ஒரு டைரக்ஷன் காட்டினா தான் இண்டஸ்ட்ரி, ஏன்னா நிறுவனங்கள் லாபத்தை சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க. அவர்களுக்கு உடனடி லாபம் எப்போ கிடைக்குமோ அதை பார்ப்பாங்க. அரசாங்கம் தானே இதற்கான ஒரு நோக்கத்தை வழிகாட்டுதலாக இருந்திருக்கணும். அரசாங்கம் அந்த வேலையில் தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஆல்ரெடி இந்த ஆரம்பத்தில் இவர் சொன்ன மாதிரி இப்போ ஆல் ஓவர் இந்தியா கடந்த 15 வருஷமாக கான்ட்ராக்சுவல் லேபர் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் முதல்ல சொன்னீங்க. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் எனிமோர் அப்படி. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். அதான் வேலைக்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற ஊதியம்ன்ற பிரச்சனை இருக்கு. ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அது எதனாலன்னா ஆன் தி ஒன் சைடு இந்த கான்ட்ராக்சுவல் லேபரே இன்க்ரீஸ் ஆனதுனால மோஸ்ட் ஆஃப் தி டைம் பீப்புள் ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருக்காங்க. அதனால போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி கான்ட்ராக்சுவல் லேபர் தான் ஹையர் பர்சன்டேஜாக இருக்குது. இப்போ இது பர்டிகுலர் ஐடி செக்டர்னு பார்த்தீங்கன்னா இது வேலையில் சேர்றவங்களே இது தாங்களாகவே ஏற்றுக்கொண்டது தான். கடந்த இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக தான் இந்த யூனியனைசேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் டிமாண்ட் வந்தது. பர்டிகுலர்லி ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து டிமாண்ட் வந்தது லாஸ்ட் 4 இயர்ஸாக தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்னா ஓகேன்னு தான் இருந்தாங்க அவங்க. அவங்களுக்கு சம்பளம் வருது. ஏன்னா எனக்கு அடுத்த லேபர், எனக்கு அடுத்த வேலை வாய்ப்பு எனக்கு ஒரு 15%, 20%, 20% எனக்கு ஜம்ப் கிடைச்சதுன்னா நான் அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நான் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இருந்தது. அதனால அவர்களும் இதை பற்றி கண்டுக்கலாம், அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. திரு கற்பக விநாயகம், இப்போ இது தொழிலாளர்களுக்கான நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்றத ஒரு பக்கம் பார்த்தாலும் அதை மறுபுறம் புரட்டி பார்த்தோம்னா இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம சிறிய அளவில் நிறையா நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம், இதனால நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் யோசித்து ஊழியர்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதான் அந்த ஏற்கனவே இதுக்கு முந்தின சுற்றில் அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் சொன்னேன். கோர் டீம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கு அரசு இவங்க சொன்னது போல் அரசோட பாலிசி எப்படி இருக்குது அப்படின்னா சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இந்தியாவில் இல்லை. இது ஒரு டிபெண்ட் எக்கனாமியாக மாற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் எல்பிஜி பாலிசி அது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இங்கே பெரும்பாலும் எம்என்சி கம்பெனிக்கு தான் நிறைய வாய்ப்புகள் சலுகைகள் எல்லாம் வாரி வழங்கப்பட்டது. இன்னொன்று, இந்த ஐடி கம்பெனிக்குள்ளே 2 விதமான ஒரு போக்கு இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் கம்பெனி, இன்னொன்று சர்வீஸ் கம்பெனி. இந்த ப்ராடக்ட் கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட். அது ஒரு லெவலுக்கு மேலே போடாத அளவுக்கு தான் பல சர்வதேச சக்திகளும் அதற்குள்ளே வேலை செய்யுது. அப்போது இவங்க இயல்பாகவே சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியாவே அதை ஃபுல்லாக மாற்றுறது. அதுக்குள்ளே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுல பெரிய நிறுவனம். ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை தான் அரசு ஊக்குவிக்கிறதே தவிர அதன் அடிப்படையில் தான் ஃப்ராக்மெண்ட்டாக பிரித்து உங்களோட ஸ்கில் செட்டே ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுற மாதிரி தான் அதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் வேலைக்கு எடுத்து ஒருத்தருக்கு $50 $40 ஒரு நேரத்துக்கு பில்லிங் பண்ணி அவருக்கு அதில் ஒரு ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஐடியில் 10 வருஷம் வேலை பார்த்தா கூட உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்கும். அது என்ன அப்படின்னா உதாரணமாக ஸ்கிரிப்டிங் இவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். அந்த ஸ்கிரிப்டிங் மட்டுமே தான் அவர் ஃபுல்லாக ஃபைன் டியூன் பண்ணியிருப்பார். இவரை போய் நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னா அவர் எந்த காலத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா அது மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஏன் செய்யறதுக்கான முயற்சி எடுக்கலன்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. முயற்சி எடுக்காத எல்லாரும் இல்ல, அது மக்களோட ஊழியர்களோட தவறு கிடையாது. இல்ல, இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அதுல எல்லாருக்குமான பங்கும் இருக்கு. ஊழியர்களுக்கும் இந்த பங்கு ஒருவேளை இருக்குதோன்ற ஒரு கேள்வி எழுப்புது. திரு சாமுவேல் எடிசன், ஊழியர்கள் அவர்களுக்கு ஒரு பகுதி தான் தெரிஞ்சிருக்கலாம், வேற திறன் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கான ஒரு முயற்சி இந்த எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலைமை இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே அமெரிக்கா கொடுத்தால்தான் நம்ம செய்கிறோம், அதை செஞ்சு தான் நம்மளுக்கு சம்பாதிக்கிறோம். நம்மளுது
எதிர்காலத்தை குறித்து ஒரு சிந்தனையோட ஊழியர்கள் செயல்பட்டுலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எதிர்காலத்தை குறித்து சிந்தனை இனிமேல் தான் வர ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பட்ட அடியில் வந்து இப்போ வர இன்ஃபர்மேஷனை பார்த்து எல்லாருமே யோசிப்பாங்க, ஐயோ நம்ம ஏதாவது பண்ணணுமே. இவ்வளோ நாள் யோசிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணேன், என்னோட கிளைண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து அவர் ஜஸ்ட் இன்டர்வியூயிங் பீப்புள் 5 years 6 years 10 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஃபீல்டில். அவன் வந்து இது ஒரு டெக்னாலஜி தான் தெரியுது, அடுத்த டெக்னாலஜி அது ரிலேட்டட் டெக்னாலஜி தான் தெரியாது சார். இது மட்டும் தான் நான் பண்ணிருந்தேன். எவ்வளவு வாங்குறேன்? 50,000 ரூபாய் சம்பளம். இது பண்றேன், எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வருது, வேற எதுவும் சிந்திக்க மாட்டேன், செலவு பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அப்ப வெளியே வந்து அவனுக்கு ஏன்டா வெளியே வரேன்னா அந்த கம்பெனி மூடுற நிலைமையில இருக்கு சார். அப்ப வெளியே வந்து அவனுக்கு வேற ஏதாவது வேலை கிடைக்குமா? இப்ப நான் உனக்கு வேலை தரணும் அப்படின்னா யூ ஷுட் பி நோயிங் சம்திங் எல்ஸ். எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது சார். ஊழியர்கள் மத்தியிலும் நிறைய தவறுகள் இருக்குதுன்னு சொல்றீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கோம். திரு விஜயகுமார், உங்களோட நிறைவு கருத்தா, தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலைவாய்ப்பு குறைப்பு என்கின்றது ஒரு நிதர்சனமான உண்மை, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஊழியர்கள் நம்மளுடைய கோரிக்கையை அரசாங்கத்தை வைக்கிறோம், போராடுறோம். அதையும் தாண்டி ஊழியர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஊழியர்கள் தங்களுடைய உரிமைகள், குறிப்பாக இந்திய நாட்டினுடைய சட்டங்கள் சொல்லுகின்ற உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தொழிற்சங்க அமைப்பாக சேர வேண்டும். ஒரு கூட்டு பேர உரிமை, தன்னுடைய வேலையளிப்பவர் எம்ப்ளாயரிடம் தன்னுடைய உரிமைகளை பேசுவதற்காக கூட்டு பேர உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும். அரசு இதில் தலையிடணுங்க. முத்தரப்பு வகை என்கிற வகையில் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, அப்போ தொழிலாளர் சங்கங்களை அமைக்கணும், சேரணும், கூட்டாக முயற்சி செய்து அரசாங்கத்திற்கான கலெக்டிவ் பார்கெனிங், நான் சொல்வது கலெக்டிவ் பார்கெனிங், அதுதான் அரசாங்கத்திற்கான அழுத்தம் அப்பதான் கொடுக்க முடியும் நீங்க சொல்றீங்க. இது உங்களுக்கு இறுதி கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கற்பக விநாயகம், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து, தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவர்கள், நம்ம இப்போ பல்வேறு விஷயங்களை பேசணும், இப்படி தொழில் தொடங்குறதோ பல்வேறு விஷயங்களை உருவாக்குறதோ அப்படி செய்ய முடியலன்னா கூட அவர்கள் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு எதிர்காலத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சு அவர்கள் செயல்படணுன்றது தான் நீங்களும் வலியுறுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இறுதி கட்ட கருத்து. என்னோட இறுதி கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விடுபட்ட சில தகவல்களை சொல்லுவேன். அதாவது இந்த ஆண்டு இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை நிற்கிறதுக்கு காரணம் வந்து லாபம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து மீடியாவெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. சென்ற ஆண்டு மட்டும் அதிகமாக சம்பாதிச்சது வந்து $11 பில்லியன் இந்திய நிறுவனங்கள். அது வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடி வந்து சென்ற ஆண்டோட இந்த வருஷம் அதிக லாபத்திலாம் போயிருக்குது. இதுக்கு நோக்கம் வந்து லாபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, லாபத்தை அதிகப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டாவதாக நீங்கள் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம இந்தியாவுக்காக இந்திய பொருளாதாரத்தை வளப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் அவரோட எதிர்காலத்தை சிந்திச்சா நாட்டுக்கான எதிர்காலம் நிறுவனங்கள் உருவாகிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனால் அதுக்கான சூழலை வந்து அரசு வந்து உருவாக்கணும். அதோட அரசோட பொருளாதார உருவாக்கணும், நாமளும் வலியுறுத்தணும். அரசோட பொருளாதார கொள்கை வந்து அதுக்கு சாதகமாக இருந்தால் தான் அதுக்கான சூழலையும் உருவாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு அடிமை பொருளாதாரமாக தான் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு ஆய்வுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கணுன்றது நீங்கள் சொல்றீங்க, வலியுறுத்துறீங்க. திரு சோமசுந்தரம், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து, பொருளாதார நிலைமை எப்படி போகணும் அடுத்தது? அதாவது ஒரு கவர்மெண்ட் பாலிசி பற்றி சொன்னாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரிக்குன்னு மட்டும் ஒரு பாலிசி கொண்டு வர, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர முடியாது. இப்போ வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டர் யார் தொழில் தொடங்கினாலும் அவங்க இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான சட்டம் கொண்டு வருவாங்க. அதுதான் கொண்டு வரணும் அரசாங்கம். அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருமே ஒரு துறைக்குமான சிறப்பான சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லிட்டு இந்தந்த துறை மட்டும்தான் இங்க இருக்கலான்ற சலுகைகள்லாம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான சட்டங்களும் கொண்டு வரலாம். ஆனா அது வந்து சைனா மாதிரி ஒரு பெரிய இடத்துல தான் ஒர்க் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் அந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது கிடையாது. சைனால வந்து ஏன் அப்படி ஒர்க் ஆச்சுன்னா, ஒட்டுமொத்தமான சட்டம் கொண்டு வரணும், அதை வந்து அவர்கள் அமல்படுத்துறது வலியுறுத்தல். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி அது சார் சொன்னார். அதாவது இப்போ லாபம் இருந்தாலும் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னா, நாட் பேஸ்ட் ஆன் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுங்கிறது என்னோட கணிப்பை பேஸ் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா, பாஸ்ட் ப்ராஃபிட்ஸை வச்சு நம்ம வந்து அதை கணிக்க முடியாது. நான் வந்து ஃபியூச்சரில் எனக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வரும், இவ்வளோ இந்த யூஎஸ்ல இந்த எக்கானமி இப்படி க்ரோ ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். எதிர்காலத்தை யோசிச்சு அவர்கள் முதலீடு வந்து இந்த பிரச்சனை வந்து யூஎஸ்லேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் கம்மியாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து வேலையை விட்டு. ஆனால் இது அவர்கள் முன்னாடியே கணிச்சிருக்கணும்ன்றது தான் உங்களோட கருத்தாக இருக்குது. இதை உங்களுக்கு இறுதிக்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகள் குறைப்பு, ஆட்குறைப்பு, இதை குறித்து நாம் பல விஷயங்களை விவாதித்தோம். ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு தொலைநோக்கு பார்வையோட நிறுவனங்களும் சரி ஊழியர்களும் சரி அவர்கள் செயல்படணும்ன்றது தான் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. லாப நோக்கில் மட்டும் லாபத்தை மட்டும் சம்பாதிப்பதை ஒரே நோக்கமாக கொண்டிருந்தால்
அந்த லாபம் வந்து என்னைக்குனாலும் குறைஞ்சிரும். ஏற்ற இறக்கம் தான் வாழ்க்கை. ஆனால் இந்த ஏற்ற இறக்கத்தை நாம் தாண்டி வருவதற்கு எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கணும்ன்றதுதான் இந்த 8 திசை நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் புரிந்து கொண்ட விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டுகளித்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.